பிரம்மதேவரோட தலை கபாலம் சொல்லுவாங்க, இல்ல பைசா சேர்க்கலாம். இந்த சொரக்கா உண்டியல 48 நாள் நான் காட்டின பாருங்க அந்த பொருட்கள், அதை மட்டும் இது உள்ள போட்டுட்டு அவங்க சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா 100% அவங்களுக்கு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும், காசு சேர்ந்துகிட்டே இருக்கும். வலம்புரி சங்கில கட் பண்ணி எடுக்கிற வளையல் இது. வடநாடு பெங்காலிஸ்க்கு இந்த வளையல் தான் தாலி. இடது கை மோதிர வரல இது மாதிரி போட்டுட்டாங்கன்னா அந்த ராகுக்கு எது சம்பந்தப்பட்ட இது வந்து டீஆக்டிவேட். இந்த ஆவுட தீபம் ஒருத்தங்க ஏத்திட்டாங்கன்னா அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைச்சிட்டே இருக்கும். தன்வந்திரி எந்திரம் பதிச்ச பிளேட், சூடா சாப்பாடு போட்டு ஒரு துளி நெய் விட்டு அது பேர் சுத்த அன்னம். தசமகா வித்தியில ஒரு அம்பாள் தான் பகலாமுகி, எதிரியோட நாக்க பிடிச்சிருவா. சங்கு வந்து பாத்தீங்கன்னா தோல் உரிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கூட நம்ம கிட்ட இருக்கு. அந்த ஸ்டோன்லயே மேரும். இதை வச்சு பூஜை பண்ணும்போது நவகிரகத்தோட பரிபூர்ண ஆசை கிடைக்கும். சிஸ்டி ஒலியில் ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக ருத்ராட்சம் வந்து 1800, மீதி எல்லா ருத்ராட்சமுமே 300 ரூபாய் தான். வணக்கம், நான் உங்கள் சிவகாமி. இன்றைக்கி சிருஷ்டி ஒளி ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் எல்லாம் சேல் பண்ணுற கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லாமே வந்து தெய்வீகம் சார்ந்த எல்லா பொருளுமே இருக்குது. என்னென்ன பொருளெல்லாம் இருக்குதுன்னு சார் இப்போ வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. வாங்க கேட்கலாம். சொல்லுங்கள் சார். நீங்கள் வணக்கம்மா. வணக்கம் சார். என் பேர் வந்து சாய் பாலாஜி. ஷாப் பேர் வந்து சிருஷ்டி ஒலி டிவோஷனல் ஷாப். மறைமலை நகரில் மெயின் ரோட்லேயே இருக்குது, சர்வீஸ் ரோட்லேயே இருக்குது. ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஜாக்கி ஷோரூம் பக்கத்தில். சிருஷ்டி ஒலின்றது நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரத்துக்கும் ஒரு ஸ்டாப்பாகவும் வளர்ச்சிக்கான ஒரு படிக்கட்டாகவும் பார்க்கலாம். வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒலியில் ஒரே ஒரு பொருளாது பக்தி சிரதையோட நம்பிக்கையோட ஒன்று வாங்கினா போதும், அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ எந்த பிரச்சனையுமே இங்கே முழுமையான தீர்வு எப்படி கொடுக்குறோன்னா, மணி மந்திர ஔஷதம், அதாவது ராசிக்கற்கள், அதிர்ஷ்டக்கற்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸில் அதுதான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரங்கள், அத்தி பீடங்கள் தான் நம்ம ஷாப்போட ரொம்ப ஸ்பெஷலே. அத்தி பீடம் தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு ஏற்ப கஸ்டமைஸ் பண்ணி தான் அத்தி பீடம் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கடுத்தது மூலிகைகள்ன்றது இங்கே நிறைய இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் மொத்தத்தையும் காட்டுறேன். சரிங்க. இப்போ நம்ம வந்து ஆன்மீகம் சார்ந்த பொருள் வந்து எல்லா இடத்துலேருந்துமே வாங்குகிறோம். இப்போ உங்ககிட்ட வந்து அதுலேருந்து கொஞ்சம் தனிச்சு இருக்கிற மாதிரின்னா நீங்கள் என்ன விசேஷம்னு சொல்வீங்க? இப்போது ஷாப் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பொருளை வெயிட் போடுவாங்க, ரேட்டு போடுவாங்க, கொடுத்துருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. சிருஷ்டி ஒலின்றது ஒரு ஃபேமிலி. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்காம நான் கடவுளாக பார்க்குறேன். அது எப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருமார்களோட படங்கள் இருக்கும். ஏன்னா நாங்கள் தத்த பரம்பரைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து சர்வீஸ் தான் பண்ணுறோம். ஸோ இந்த சர்வீஸ் எதுக்காகனா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே தீர்வு வேணும். அந்த தீர்வு எப்படின்னா, கடவுளை நம்ம கும்பிடுறோம், ஆனால் கடவுள் இருக்காரா அப்படின்றது யாருக்குமே எனக்கு தெரியாது. கடவுளை பார்க்க முடியாது, உணர முடியும். அது மாதிரி ஒரு வலி வேதனை கஷ்டம்ன்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கடவுளை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு லோன் வேணும்னா அந்த லோனுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, அந்த ரிக்வயர்மெண்ட் கேட்குறாங்க. நான் ஆதார் கார்டு வேணும், பேன் கார்டு வேணும், இந்த 3 வருஷம் ஐடி வேணும், இதெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் கொடுத்தாலும் அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதே போல் கடவுளை எல்லாருமே போய் கும்பிட்டாலும் எல்லாருக்கும் தேவையானது உடனே கிடச்சிருமா கேட்டால் கிடைக்காது. ஸோ சில நேரங்களில் எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னா கூட ஒரு சூரிட்டின்னு ஒருத்தர் போடும்பொழுது அந்த ஒரு எலிஜிபிலிட்டி வருது இல்லையா, அந்த சூரிட்டி தான் சிருஷ்டி ஒலியில் கொடுக்கக்கூடிய பொருட்கள். இங்கே அந்த ஷூரிட்டி எப்படி கிடைக்குதுன்னா, வாங்கக்கூடிய பொருட்களை ஏற்கனவே நமக்கு டெம்பிள் இருக்கனால அங்கே முறையாக பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதை இங்கே அம்பாள் இடத்துல வச்சு பூஜை பண்ணி தான் நாங்கள் மறுபடியும் கொடுக்குறோம். ஸோ உள்ளே நுழையும் பொழுது அம்பாலோட அருள் கிடைக்கும், வெளியில் போகும்போது குரு அருள் கிடைக்கும். இங்கே வரக்கூடிய கஷ்டமாக தான் அது எப்படின்னா, மேலே வந்து காளி பாதம் வச்சுருக்கேன். எனக்கு காளின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வரக்கூடிய கஸ்டமர் வந்து நான் தெய்வத்தின் சொரூபமாக தான் பார்க்குறேன். ஸோ அவங்க இங்கே ஒரு தடவை காலை எடுத்து வச்சாலே எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர் தான். இது ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. 99.9% ஃபெயிலியர் ஆனதில்லை. 1% அதுக்கு எதனால விற்கிறேன்னா, ஸோ நம்பிக்கையோடு வாங்கலாம், நம்பிக்கை இல்லாமல் வாங்கலாம். அவங்களோட கிரகாச்சாரத்தை வச்சு தான். எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு 48 நாள் ஆகும். ஆனால் சிருஷ்டி ஒலியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையாக இந்த இது வந்து நான் கரெக்டாக பண்ணுவாங்கன்னு அப்படி நம்பிக்கையாக வாங்கிட்டாங்கன்னா 100% வந்து தீர்வு காண முடியும். ஸோ சார் என்ன சொல்கிறாருன்னா, நம்பிக்கை தான் வந்து பிரதானமாக இருக்கணும். நம்பிக்கையோட எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதுக்கு வந்து அந்த பாசிட்டிவ்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அது அந்த பொருளெல்லாம் என்னென்ன இருக்குன்னு எனக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈகர்னஸாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஔஷதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையோட இடத்துல இருக்கும். அதாவது மூலிகை அப்படின்றது நம்ம முன்னோர்கள் சமையல் அறையிலேருந்து பயன்படுத்தியிருக்காங்க. மஞ்சள்ன்றதும் ஒரு மூலிகை தான், மங்களகரமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தர நிறைய பொருட்கள் இருக்கு. மேலே இருக்கிறதுக்கு பேர் வந்து குசாகா பந்தர்
வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. தர்பை புல்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜ தர்பையை வந்து நாங்க வச்சிருக்கோம். ஒரு மூட்டை மாதிரி வச்சோம்னா வீட்டுல இருக்கிற எந்த மாதிரி எதிர்மறை விஷயம் என்னைக்கும் பாதிக்காது. பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அமிர்தத்தை யாரும் பார்த்தது கிடையாது. உங்களுக்கு அதான் சீலை பிரிக்கிற மாதிரி அமிர்தத்தை பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த சங்கு இருக்கு இல்லைங்களா, இந்த வந்து இடம்புரி சங்கு, இடது பக்கம் பிடிச்சோம்னா இடம்புரி சங்கு. இந்த இடர்களை களையறதுக்காக இந்த இடம்புரி சங்குல தண்ணீர் விட்டு இந்த அமிர்த பொரியை ஒரு பிஞ்ச் போட்டுட்டு நம்ம வீட்டு பூஜை ரூம்ல நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில இந்த சங்கு தீர்த்தமா உள்ளுக்கு ஒருத்தவங்க பருகிட்டாங்கன்னா அவங்க உடல்ல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நெகட்டிவிட்டி ரோகம் எதுவா இருந்தாலும் சரியாயிடும். பிரித்திங்கரா தேவின்றது வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து சிங்க முகத்தோட இருப்பா. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகா அள்ளி கொட்டி யாகம் பண்ணுவாங்க. ஒரு நெடி கூட வெளியில வராது, அந்த அளவுக்கு வீரியம் ஜாஸ்தி, செய்வினை தீவினை எல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரித்திங்கரா தேவிக்கு முடிச்சு பண்ணிருக்கோம். இந்த முடிச்ச இந்த ஆயில நல்லா நனைச்சி ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராவு காலம் 4:30 வீட்லயே விளக்கு போடலாம். சோ முருகன் வந்து அழகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க. யூனிக்கான ஆயுதம் வேல் வச்சிருப்பாரு. சோ அப்பேற்பட்ட அந்த முருகனுக்கு வந்து சத்ரு இல்லாத இடமே கிடையாது. அதனால தான் பாத்தீங்கன்னா பாமன் சுவாமிகள் இங்க பாத்தீங்கன்னா வேல் வந்து இது சஸ்திரபந்தம், வேலை வந்து மந்திர எழுத்துக்களாவே உருவாக்கி இருப்பாரு. இந்த எந்திரத்தை பூஜை பண்ணி அதுல கருங்காலி வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் மாட்டினா போதும். அதே போல இந்த சத்ரு சம்காரம் முடிச்சு போடும் பொழுது பொன் பொருள் செல்வ செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட முடிச்சுகள் இருக்கு. இது வேணும்ன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பதிமுகம். கேரளால வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல வாட்டர் தருவாங்க. அது உள்ளுக்கு பருகினாலே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் க்ளோவாவும் நல்ல இளமையாவும் தெரியும். நம்ம போகும்போது என்ன நினைச்சுப்போம், சீரக தண்ணி கொடுக்குறாங்கன்னு நினைச்சுப்போம். ஆனா உண்மை என்னன்னா இதுதான். இது வந்து கருவெல்ல பொடியின் பேர். உடம்புல வந்து செய்வினைகள் தீவினைகள் கன்ஜெஷனால பாதிக்கப்பட்ட தலைவலி உடம்பு வலி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை போக்குறதுக்கான பொடி இது. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து முறையா பூஜை பண்ணது 138 மூலிகையில பண்ண ஆயில் இது. இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரு காம்பாவா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். எப்படின்னா ஊதுபத்தி சாம்பிராணி ஆயில், இந்த மூலிகையை ஊதுபத்தியா உருட்டி இருப்போம். ஒரு ஊதுபத்தி ஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்ல வந்து 18 தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 தான் ஏத்தணும். அப்போ வீட்டுல 1 ஏத்தக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கூட வந்து இந்த ஊதுபத்தியும் சேர்த்து கொடுக்குறோம். சோ 3 ஊதுபத்தி, இது ஒரு 2 ஊதுபத்தி, மொத்தம் 5 ஊதுபத்தி, ஒரு ஆயில் பாட்டில். இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி. இப்போ சாம்பிராணி வந்து மூலிகை அப்படியே டைரக்டா போட்டா கண் எரிச்சலும் தொண்டை எல்லாம் பிடிக்கிறதா சொல்லுவாங்க. அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா இது கூட வந்து கருப்பு குங்கலியம், எதிர்மறையான விஷயத்தை வீட்ல இருந்து வெளியில அனுப்புறதுக்கான கருப்பு குங்கலியம். இந்தோனேஷியா சாம்பிராணி, இதோட ஸ்மெல் பாருங்க மேம். இது வியட்நாம் சாம்பிராணி, இது பால் சாம்பிராணி. சோ நல்லாவே உணர முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை குங்கலியம். குங்கலியம்ன்றது இதுதான். இது வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. இது கருப்பு குங்கலியம். இந்த காம்போ வந்து நம்ம வந்து ஒண்ணா கலந்து வீட்ல போடும் பொழுது நம்ம ஒரு கோரிக்கை வச்சு நம்ம பண்றோம். காலையில விளக்கேற்றணும் இந்த ஆயில்ல, ஒரு ஊதுபத்தி, சாயங்காலம் விளக்கேற்றும் போது இந்த சாம்பிராணி அலற போட்டுட்டாங்கன்னா அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது 100% வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். கேட் ஐ சோழின்னு சொல்லுவாங்க. மணி அட்ராக்ஷனுக்காக 50 ரூபாய் தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சாடி ஒரு கேரளால வந்து யானை குண்டு மணின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு குண்டு மணி கூட இல்லையா அப்படின்னு அந்த காலத்துல ஒரு வார்த்தை கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தங்கம் அதெல்லாம் யோசிச்சோம். ஸோ உண்மையான குண்டுமணின்றது இது கேரளாவில் குருவாயூர் கிருஷ்ணன் கையினால விளையாண்டது. ஸோ பொன் பொருள் செல்வ செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இது இருக்கு. இதுதான் பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க. பிள்ளையாருக்கு சதுர்த்தி அப்போ விநாயகர் கொட்டுறதுனால இது பிள்ளையார் கண்ணுன்னு பேரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய திஷ்டி தோஷத்தை செல்வத்தை சேர்க்கறதுக்கு, வெள்ளை கலர் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கு. நம்ம பணம் சேர்க்கணும்னு முடிவு பண்ணோம்னா நிறைய இடையூறுகள் வரும். அந்த இடையூறுகளை களையறதுக்கான பொருட்களையும் நாங்க வந்து காம்போல கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கப்பு சாம்பிராணியில உங்களுக்கு ஹோல்சேல் பேக்ல வந்து நாங்க கொடுத்துரும். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்கும். ஒரு கப்பு நம்ம மட்டும் ஏத்தினாலே போதும். இது வந்து ஜம்போ கப்பு சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பு ஏத்தினாலே ஒரு ஹோமம் பண்ண மாதிரி பெருசா வந்து பவா இருக்கும். பஞ்சகவிய பன்னீர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதோட விலை வந்து 60 ரூபாய் தான் மேம். பசுமாட்டுல இருந்து எடுக்கக்கூடிய பால், தயிர், கோமியம், அதுக்கப்புறம் சாணம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெய், தண்ணியில டைல்யூட் பண்ணி வீடு முழுக்க இல்ல கடை முழுக்க தெரிச்சிட்டோம்னா பயங்கரமான கிளென்சிங் இருக்கும். சோ நீங்க இங்க வரும்பொழுது ஒரு ஸ்மெல் பார்த்திருப்பீங்க. இந்த டிஃப்யூசரை நான் உள்பட பயன்படுத்திட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டுட்டு அந்த பச்சை கற்பூரத்துல தான் அந்த ஸ்மெல், அந்த ட்ரிவன் ஸ்மெல் வந்து நீங்க உணர முடியும். இது வச்சிருக்கேன். இதுல வெறும் பச்சை கற்பூரம் மட்டும் தான் இருக்கா, வேற ஏதாவது? பச்சை கற்பூரத்தோட இங்க 64 பிரச்சனைக்கு 64 ஆயில் வச்சிருக்கோம். ஓகே. சோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏத்த ஆயில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ நான் உள்பட போடுறதுதான் பிசினஸ்க்கு ஒரு காம்போ 13 ஆயில். இப்போ என் பசங்க படிக்கணும் அப்படின்றாங்கன்னா பசங்க படிக்கிறதுக்கு 4 ஆயில் பிளஸ் ஒரு ஆந்த விக்கிறதுக்கு ஒரு காம்போ. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து 500 ரூபீஸ்ல வரும். சோ இந்த காம்போல வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வரதுக்கு கூட ஆயில் இருக்கு. 2 காது ஒரு நெத்தி போட்டு தலைகாலம் தேய்ச்சா நம்மள மருந்து 8 மணி நேரம் தூங்கும். இப்போ நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இந்த சென்ட், பர்ஃபியூம் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்திருக்கீங்க இல்லையா? இது சென்ட், பர்ஃபியூம் இதெல்லாம் யூஸ் பண்ற ரீசன் என்னன்னா நமக்கு அந்த நறுமணம் வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்கும். பிளஸ் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஐயா ஆகும். ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய மலர்தல்ல இருந்து எடுக்கிறது தான் தெய்வ வசிய குழம்பு. இதோட ஸ்மெல் பாருங்க, இப்படி காட்டுங்களேன். இந்த ஸ்மெல் இருந்தாலே அந்த தெய்வீக தன்மை நம்ம தேடி வந்து எதனாலனா இப்போ ஒவ்வொரு கிரகத்தோட அதிபதி வந்து ஒரு தெய்வம் தான். இப்போ குபேர மூல சரியில்லைன்னு சொன்னா வருமானம் வந்து தங்காம போகுது. சோ இதெல்லாமே சரி பண்றதுக்கு வாஸ்து ரிலேட்டட் பொருள் கூட நம்ம கிட்ட இருக்கு. சோ அந்தந்த தெய்வத்துக்குரிய மலர்தல் சாத்தி வேண்டும் பொழுது அந்த தெய்வம் மகிழ்ச்சி இல்லையா மூலிகைன்றது இதுவா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏறு சிங்கி கலசம் பேரு.
இந்த கலசம் வந்து வாழ்க்கையில ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்குறது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏரிசிங்கை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா மூலிகைக்கு எப்பயுமே தோஷம் உண்டு. மூலிகைக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீரியம் ஜாஸ்தி. இந்த மூலிகையை எடுத்து கீழே வந்து எந்திர பிரயோகம் பண்ணி கை நிறைய அதுக்கான மூலிகை பொருட்களை போட்டு சீல் பண்ணிட்டோம். கொடுக்கும் பொழுது நாங்கள் வந்து எங்களோட பிராணனை பிரதிஷ்டை பண்ற மாதிரி இங்க வந்து குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணி கொடுக்குறோம். கொண்டு போகக்கூடிய இந்த குங்குமத்தெல்லாம் எளிய எடுத்துட்டு ஜவாது பவுடர் போட்டுட்டு அவங்க பூஜை பண்ணாலே போதும், நல்ல மாற்றத்தை அவங்க கண் கூட பார்க்கலாம். எதிரி இல்லாத வாழ்வு தர முடிச்சு. நமக்கு வாழ்க்கையில எதிரி துரோகின்றது இருக்கணும். ஏன் இருக்கணும்னா அப்பதான் நம்ம வளர்றோம்னு அர்த்தம். சுவாரஸ்யம் இருக்கணும். எப்படின்னா போட்டியா இருக்கணுமே தவிர்த்து அதை வந்து அழிக்கக்கூடிய எண்ணமா இருக்கக்கூடாது. ஸோ இதுல வந்து இந்த முடிச்ச வந்து 48 நாள் போடணும். ஆனா வேண்டதான் வினோதமா இருக்கும். இறைவா உன்னோட அனுகிரகத்தினாலே ஆசினாலையும் நான் வாழ்க்கையில வளர்ந்துட்டு வரேன், எனக்கு எதிரியோ துரோகியோ வாழ்க்கையில இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அவன் ஓஹோன்னு இருக்கணும். அப்படி ஓஹோன்னு வரக்கூடியாம எந்த சூழ்நிலையும் என்னை அழிக்கணும் என் குடும்பத்தை அழிக்கணும்னு யோசிக்கூடாது. மீறி அவன் அப்படி யோசிக்கிறானா அவனுக்குரிய தண்டனை கூட தான் வேண்டணும். இப்ப சப்த கன்னி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, 7 கன்னிமார்கள், அவங்களுக்குரிய மூலிகை எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். சோ இதுல விளக்கேற்றணும்னா அந்த சப்த கன்னி அம்மனோட அனுகிரகத்தையும் ஆசீனம்ல சப்த கன்னிமார்கள்ல வாராகி அம்மனும் வருவாங்க. வாராகி அம்மனுக்கும் நம்ம தனியா இந்த ஏத்திக்கலாம். ஆமா, வாராகிக்குன்னு இந்த இதுல இப்ப சப்த கன்னியில வந்து 7 கன்னிமார்கள் இல்லைங்களா, அதுல வாராகியும் ஒருத்தி தான். சோ அந்த அம்பால நினைச்சு கூட ஏத்தலாம். இதுதான் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஜவாது. இந்த ஸ்மெல் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சவுதியில இருந்து வரக்கூடிய ஜவாது ஸ்ப்ரே, அதாவது ரூமுக்கு அடிக்கிறது, காருக்கு அடிக்கிற ஸ்ப்ரே. இதுதான் நம்ம வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஜவாது நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரிஜினல் ஜவாது. இதை நல்ல கையில சூடு பறக்க தேய்ங்க. இப்ப ஸ்மெல் பாருங்க. இதுதான் ஒரிஜினல் ஜவாது, கேரளால இருந்து வருது. இறைவனை சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம வாங்கி வீட்டுல வச்சு நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னும் பொழுது அது தரமுள்ளதா இருந்ததுன்னா அது நமக்கு வந்து உடனே பலன் கொடுக்கும். அதே 2வது தரம் 3வது தரம் பொருட்களை நம்ம பயன்படுத்தணும், கெமிக்கல் பண்ணணும், அதுக்கான ரிசல்ட் பார்க்க முடியாது. கிரகலட்சுமி அஞ்சனம்னு பேரு இதுக்கு. அந்த வாசகால்ல ஜஸ்ட் தேய்ச்சா போதும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் சந்தன குங்குமம் வைக்கணும் அந்த வாசகால்ல. எதனாலன்னா நம்ம வாசகால்ல தான் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வெளியில விளக்கேற்றுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் உலகத்தில் நம்ம ஓடுறதுக்கே கரெக்டாக இருக்கு, ஃபிளாட்ல இருக்கும், அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. வீடை துடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெனாயில், டெட்டாயில், சோப் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா. இது வந்து நறுமணத்தை தான் கொடுக்கும் தவிர்த்து அந்த வீடை கிளென்ஸ் பண்ணாது. வாடகை வீடோ சொந்த வீடோ எந்த வீட்டில் இருந்தாலும் நம்ம நல்லபடியா இருந்தா மட்டும்தான், நம்ம வளர்ந்தா மட்டும்தான் அது வந்து நமக்கு ராசி. இந்த வீட்டுக்கு தாங்க வந்தோம், இப்பதான் என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, வீடு கார் வாங்கணும், முன்னொரு புது வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ராசியான வீடுன்னு மாறுறதுக்கு வந்து அந்த பூமியில வந்து ஏற்கனவே எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து துடைக்கிற பொடி இது. ஸோ இதில் 10 சொட்டு விட்டுட்டு இந்த பொடியை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீடை துடைக்கக்கூடாது. ஜென்ரலாகவே துடைக்காம இந்த இது பண்ணாங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். நம்மளை பற்றின விஷயங்கள் வெளியில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அந்த காலத்தில் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா சாணம் கரைச்சி தெரிச்சு பெரிய கோலம் போட்டு பூசணி பூ வச்சுட்டு வைப்பாங்க. சாணம் பிடிச்சி பூசணி பூ வைப்பாங்க. உள்ள நுழையும் போது அவங்க கண்ணு வந்து கீழே பார்த்துட்டு அப்புறம் உள்ள வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன் அங்கே இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி சாணம்லாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணுறது. ஸோ யானையோட சாணம், குதிரையோட சாணம், பசு சாணம் இதெல்லாம் வச்சு கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் மூலிகை எல்லாம் கலந்து பண்ணியிருக்கோம். ஒரு பிஞ்ச் போட்டு நீங்கள் தண்ணி தெளிச்சிங்கன்னா அந்த இடம் வந்து மஞ்சளாக இருக்கும். அப்போது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்களா சந்தோஷமா இருக்கீங்க, ஏங்கிட்டு போனாங்கன்னா அந்த வீடு கஷ்டம் வந்துட்டே இருக்கும். ஸோ வாஸ்து குறை இருக்கும். ஸோ வாஸ்து குறைக்கு 2 பொருள் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஒன்று காளி பாதம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிளேட். இப்போ நம்ம காளி பாதம் இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நம்மளோட ஷாப்ல மேலே வச்சிருக்கோம் பாருங்க. வரக்கூடிய கஸ்டமர் தான் தெய்வம், அதனால தான் மேலேயே வச்சிருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்க, பணம் கஷ்டம் போறதுக்கு இந்த சொரக்கா உண்டியல் தாங்க. இந்த சொரக்கா உண்டியல்ல 48 நாள் நான் காட்டின பாருங்க அந்த பொருட்கள், அதை மட்டும் இது உள்ள போட்டுட்டு அவங்க சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா 100% அவங்களுக்கு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும், காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இடம்புரி பாலசங்கு, குழந்தை சங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சங்கு உள்பட அதில் போடுவாங்க. ஸோ ஐஸ்வர்யம் நிற்காது. ஸோ நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய பொடின்னு சொல்லுவாங்க. வீட்டில் விளக்கேற்றும் ஒரே ஒரு பிஞ்ச், இதுதான் இந்த அளவு தான் எடுத்து போடணும். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஓம வாசனை வரும். ஆனால் விளக்குல எண்ணெயில் நீங்கள் போட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டீங்கன்னா இதோட ஸ்மெல்லு வேற மாதிரி ட்ரிபேனா மாதிரினும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கும். என்ன பொடி இது? ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஐஸ்வர்ய பொடி. இது வந்து ஹிமாலயாஸ்ல இருந்து மட்டும்தான் வருது, வேற இங்கே நம்ம கடையில் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, ஐஸ்வர்ய பொடினா ஆமா, கேட்டு வாங்கிக்கலாம். மனைகள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆசனம் சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா மாமரத்துல பண்ணது. மாமரம் வந்து உங்களுக்கு வந்து பால் மரம் சொல்லுவாங்க. ஒரு விசேஷம் அப்படின்னா மாமரத்தோட கொத்து வந்து வைப்பாங்க. கலசரி மரம் மாமரத்தோட இலையை வைப்பாங்க. ஸோ இது வந்து மாமரம் வந்து ரொம்ப விசேஷம். இதுல வந்து சுவாமி விக்கிரகம் வைக்கலாம், இல்ல நம்மளே உட்காந்து ஆசனமா பண்ணலாம். ஸோ லட்சுமி குபேர குங்குமம் பூஜை பண்ணது இது. ஸோ இது வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விசேஷம் இருக்கும். திருவோடுனா எல்லாரும் நெகட்டிவா நினைச்சாங்க. இதுதான் அக்ஷய பாத்திரம். ஒரிஜினல் திருவோடு நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா
பிரம்மதேவரோட தலை கபாலம் சொல்லுவாங்க, இல்ல பைசா சேர்க்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இது வந்து நேர்ல வந்து கேட்கும்போது நம்ம வந்து டீடைல்டா இதை பத்தின விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இந்த அம்பாள் கிட்ட வரம் கேட்கும்போது கம்மியாவே கேட்க கூடாது. 5 லட்ச ரூபா தேவைன்னா 50 லட்ச ரூபா கேட்கணும், 50 லட்ச ரூபா தேவைன்னா 5 கோடி ரூபா கேட்கலாம். அந்த மாதிரி தெய்வத்துக்கிட்ட உரிமையா கேட்கலாம். ஏன்னா இவ சண்டின்றது 700 ஸ்லோகம் 13 அத்தியாயம். ஸோ உச்சந்தலையிலேருந்து உள்ளம்பாதம் வரைக்கும் காக்கிற சக்தி உண்டு, அள்ளி கொடுக்குற தன்மை உண்டு. ஸோ இவகிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் எப்படி கேட்கணும்னா சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி அதில் கருஞ்சீரகம் போட்டு வரம் கேட்கணும். அப்படி இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு வரம் கேட்கலாம். வழிபாடு பண்ணும்போது திறக்கலாம், மற்ற நேரம் முடிக்கலாம். எந்த பயமும் கிடையாது. யார் வேணாலும் வச்சு பூஜை பண்ணலாம். ரொம்ப வீரியமான அம்பாள். செய்வினியோட மோசமாக வந்து கந்திஷ்டி, அந்த கந்திஷ்டி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 3 சைஸில் வந்து எந்திரம், தத்தாத்திரேயர் எந்திரம் சொல்லுவாங்க, வெளியில் அவுட் சைட் மாற்றுறது. இது வந்து வில்வ குடுவைன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானோட அம்சம் வந்து இந்த வில்வத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. வில்வம் வந்து இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா திருவோடு பேட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பு பேட்டர்ன், மூடி வைக்கிற மாதிரி பேட்டர்ன். இது செல்வ செழிப்பையும் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு நோய் நொடி இல்லாம கொடுக்கிறது சங்கு வளையல். வலம்புரி சங்கல கட் பண்ணி எடுக்கிற வளையல் இது. வடநாடு பெங்காலிஸ்க்கு இந்த வளையல் தான் தாலி. இது ஒருத்தங்க அணிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா திருமணம் ஆகாத பெண்ணுக்கு வெகு விரைவில் திருமண பாக்கியமும், திருமணம் ஆனவங்களுக்கு இந்த பெயர் புகழ். அதே போல கடவுள்கிட்ட ஒரு வரம் கிடைக்கும், கணவருக்கு முன்னாடி தான் அவங்க பிராணன் போகும். ஸோ அந்த மாதிரி சுமங்கலி தன்மை வந்து கிடைக்கும். இதை போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54 டேஸ்க்குள்ளலாம் அந்த நகை சேர்றது அந்த வழிகள்லாம் கிடைக்கும். கைராசிக்காரங்க அந்த மாதிரி பெயர் வந்துடும். எல்லா சைஸும் இருக்கு. 2.2லேருந்து 2.10 வரையும் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜவசிய அது வந்து அஞ்சனம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அஞ்சனம்ன்றது ஒரு மை. ஸோ ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய மூலிகையிலேருந்து எடுத்து பண்ணக்கூடியது. ஸோ இந்த மையை வந்து 2 புருவம் இல்லை புருவ மத்தியில் வச்சுக்கலாம். தீட்டு இருக்கும்போது மட்டும் இந்த மையை வந்து நம்ம தொடக்கூடாது. சகலரையுமே நமக்கு சாதகமா மாற்றக்கூடிய ஒரு சக்தி. இப்போ வசியம்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மயக்கி நம்மளுக்கு இது பண்றோம்னு நினைச்சேன். வசியம்னா என்னன்னா ட்ரஸ்ட் பேர் தான் வசியம். ஸோ இதுதான் அந்த வசியம். ஸோ இதுதான் அந்த ராஜவசிய குழம்போட அந்த மையோட இந்த உள்ள இது காட்டுங்களேன், இந்த மோதிர வரல காட்டுங்களேன். ஸோ இது வந்து நம்ம நெத்தியில இப்படி 2 புருவத்துல இல்ல புருவ மத்தியில வச்சுட்டு போகலாம். நம்ம எந்த விஷயத்துக்காக போறோமோ ஆப்போசிட் பர்சன் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சாதகமா பண்ணி கொடுக்கும். அதாவது காரியத்தை சித்தி பண்ற யந்திரம். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் இன்னொரு நாள் பண்ணி தரேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இது வந்து இடுப்புக்கு மேல இருந்தா வேலை செய்யும், இல்ல கொண்டு போகக்கூடிய பேக்ல இருந்தா வேலை செய்யும். என்னன்னு தெரியும், வந்தாலே வேலை முடிஞ்சுது அப்படின்றாங்க இல்லையா. இந்த அஞ்சனம் வந்து பியூர்லி மணி அட்ராக்ஷன். ஸோ இயற்கையான வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ வந்து இயற்கையாக இருக்கும், ரிச் லுக்காக இருக்கும், நகையே போட வேண்டாம். இந்த ரிச் பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா நகை அவ்வளோவா போடவே மாட்டாங்க. கையில் காதில் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. அந்த பார்த்தாலே தெரியும் பெரிய பிக் ஷாட் பா அப்படின்ற மாதிரி தெரியும். அவங்க வந்து சில சென்ட் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பணம் ரிலேட்டடா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் போறேன், இல்ல பணத்துக்காக நான் பணம் சேர்க்க போறேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொரக்க வண்டியில சொன்னேன், அந்த விஷயத்துக்குலாம் இந்த அஞ்சனை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு போட்டிருக்க பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவளோட கழுத்துல முத்து மாலை மாதிரி அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாலைகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு போடலாம். ரோஸ் வுட் இருக்கு இல்லைங்களா, ரோஸ் வுட்ல தாஞ்சூர் பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஃபாயில், ஒரிஜினல் கோல்டு ஃபாயில் வச்சு பண்றது. வெட்டி வேர் அப்படின்றது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வேர். பூமிக்கு மேல வந்து பச்சை பசேல்னு புல் தெரியும், பூமிக்கு அடியில் இருக்கிற வேல் அவ்வளோ வாசனையா இருக்கும். ஸோ அந்த வேர்ல வந்து பண்ணக்கூடியது. ஸோ சின்னது பெருசு எல்லாமே இருக்கும். பியூர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் பண்ணது. கேரளாலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணி தான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸோ பசங்க படிக்கிற இடத்துல நைட் டைமில் கூட இப்படி லைட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த கண்ணை யார் ஒருத்தர் தொடர்ந்து பார்க்காங்க அவங்களுக்கு மறதியே வரவே வராது வாழ்க்கையில். ஸோ லேடிஸ்க்கு வரக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளத்தை கியூர் பண்ணக்கூடிய இனிப்பு சுவை கொண்ட வேப்ப மரத்தில் பண்ண கப்பு இது. தண்ணியோ ஜூஸோ சூடா இல்லாம இதுல வச்சு குடிச்சாங்கன்னா 100% அவங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் கியூர் ஆகும். ஸோ இது இந்த தேங்காய் வந்து லக்ஷ்மி தேங்காய்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி நாரியல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முறையா பூஜை பண்ணி அதை வந்து பட்டு இதெல்லாம் போட்டு நாங்க சீல் பண்ணிடுறோம். ஜஸ்ட் வீட்டில் வச்சா மட்டும் போதும், இல்ல பிசினஸ் பண்ற இடத்துல வச்சா மட்டும் போதும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த குங்குமம் வைக்கக்கூடிய குங்குமச்சிமல் கப் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆமா ஆமா டெக்கரேட்டிவா இருக்கும். மத்தவங்க பார்க்கும்போது நம்ம தனித்துவமா தெரியும் அந்த விஷயத்துல. குடும்ப ஒற்றுமைக்கு நிறைய ஆந்தைகள் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம். சோ பசங்க படிக்கிற இடத்துல சிங்கிள் ஆந்தை வாங்கி வைக்கலாம். முழுக்க ரெசின்ல பண்ண விக்கிரகங்கள். சோ இதெல்லாம் உட்டன் இதுல வந்து கப்பு வைக்கிற அந்த சாம்பிராணி இந்த டைப்ல இருக்கும். சோ நம்ம இதுல சிஸ்டோலியில பாத்தீங்கன்னா உள்ள நுழையும் போது ஒரு பெரிய ஃப்ராக் வச்சிருக்கும் பாருங்க, அதோட குட்டி கிரிசா ஃப்ராக். வீட்டுக்குள்ள பார்த்த மாதிரி வைக்கணும். பாத்ரூமையோ கிச்சனையோ இதை வந்து பார்க்க கூடாது, பெட்ரூமையோ பார்க்க கூடாது. மற்றபடி வீட்டுக்குள்ள பார்த்த மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ்ல ஆமா அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தவளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்பாலோட ஃபேஸ்ல வந்து கோல்டன் கலர் சில்வர் கலர் இந்த 2 ஃபேஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. யானையோட பட்டயம் இருக்கும். ஸோ சின்னது பெருசு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம இதை எங்க யூஸ் பண்ணலாம்? வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இல்ல ஹால்ல வரவேற்பு அறையில இந்த மாதிரி வச்சோம்னா, ஏன்னா கஜம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம். ஸோ யானையோட பட்டயம் அப்படின்றது
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆகர்ஷண சக்தியை கொடுக்கும், நல்ல பவர். வீட்ல வந்து நீங்க அது உணர முடியும். உள்ள வைக்கிறோம், அதாவது நம்ம நுழையிற வாசலுக்கு மேல வரணும். நம்ம வீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருங்கல் விக்கிரகம் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ண முடியாது, நிறைய பேர் பயப்படுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஸ்டோன், பச்சை கல்ல பண்ணது, ஆனா பார்க்கிறதுக்கு கருங்கல் மாதிரியே இருக்கும். 7 சக்கராஸுக்கு நம்ம வந்து இது பண்றதுக்கான ஸ்டோன்லயே இது பண்ணிருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா 7 மெட்டல் சொல்லுவாங்க, 7 மெட்டல்ல பண்ண விக்கிரகங்கள். பஞ்சலோகம்னு சொல்றேன், இது வந்து 7 மெட்டல். அதுல வந்து 2 மெட்டல் எக்ஸ்ட்ரா சேர்த்தது. இது எத்தனை யுகமானாலும் அப்படியே இருக்கும். வெங்கடாஜலபதிக்கு வெள்ளிக்கிழமை பாத சேவை, அதை வந்து வீட்டை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். வாராகி விக்கிரகம்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ராமர், ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் அப்படின்னு சொன்னது ராமன் தான். லக்ஷ்மி, பீகார் மோல்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா படி அளக்கிற பெருமாள், வெளியில வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் மட்டும் தான், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா கேப் இருக்கும் படி அளக்கிறதுக்கு. நம்ம இங்க வந்து அரிசி போட்டு வச்சுக்கலாம். நம்ம வீட்ல வந்து அன்னத்துக்கு குறை இருக்காது. பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆவுடை தீபம் சொல்லுவாங்க, சிவசக்தியா இருக்கிறது. ஜென்ரலா இந்த மாதிரி ஆவுடைனா சாமி வச்சு அபிஷேகம் பண்றதுக்கு தான் வைப்பாங்க. இந்த ஆவுடை தீபம் ஒருத்தவங்க ஏத்திட்டாங்கன்னா அவங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைச்சிட்டே இருக்கும். எதனால அந்த அளவுக்கு இதுக்கு பூஜை பண்ணிருக்கோம். இது நாங்க மட்டும் தான் கொடுக்குறோம். இதுக்கு வந்து பேட்டர்ன் ரைட்டே எங்க கிட்ட மட்டும் தான் இருக்கு. இல்ல ஆயில் விட்டு நீங்க திரி போட்டு விளக்கேத்தினா மட்டும் போதும். இந்த விளக்கு எந்த இடத்துல சுடர் விட்டு வெளி பிரகாசிக்குதோ அந்த இடத்துல சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஏன்னா இது வந்து நாகாஸ் ஒர்க், ஆவுடைன்னு சொல்லுவாங்க, சிவசக்தி ரெண்டுமே இருக்கும். இறைவன் வந்து ஒளி சொரூபம் தான். இறைவன் வந்து பார்க்க முடியாது, உணரதான் முடியும். நார்மலா நம்ம பூஜை அறையில வச்சு நம்ம ஆமா பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க தேங்கால பண்ண விநாயகர், நாரியல் கணேஷ்னே பேரு. தேங்காய் வந்து நெகட்டிவிட்டி எடுக்கிறது கூட, மற்ற தேங்காய் வந்து நெகட்டிவிட்டி எல்லாம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த விநாயகர் பாருங்க, தேங்காய் வந்து ஒரு வாய் பகுதியில் வச்ச மாதிரி பண்ணியிருப்பாங்க. கலசத்தை வந்து கவுத்த மாதிரி இருக்கும் இது. ஸோ எப்பேற்பட்ட நெகட்டிவிட்டியும் எடுத்துரும். ஜஸ்ட் வச்சா போதும். வீட்டு ஹாலில் வச்ச பூஜைலாம் தேவையில்லை, வச்சா மட்டும் போதும். நம்ம சுவாமி விக்கிரகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் வேலை வச்சுக்கலாம். ஸோ இதில் இந்த வந்து பார்த்தீங்கன்னா தாரா வந்து நடனம் ஆடுற மாதிரி ஒரு கோலம். தாரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்கார்ந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற தாரா வந்து நடனம் ஆடுற மாதிரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும் மேம். ஸோ இதெல்லாம் மல்டி பர்பஸ்க்காக நம்ம இது பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டு, ஆமாம், சிங்கிள் லேம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளி, இந்த இது வந்து வைப்பாங்க, ரொம்ப வீரியமாக இருக்கும் அந்த உருளிலாம். அந்த செட்டு சொல்லுவாங்க. அந்த சுவாமியெல்லாம் இது பண்ணி பூஜை பண்ணும்போது லாஸ்ட்டில் ஃபைனலாக ஆர்த்தி காட்டும்போது எல்லாம் இப்படி இப்படி காட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பொருட்கள் தான், எல்லா விதமான பொருளும் இதில் வந்துடும். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிராஸ் கலெக்ஷன்ஸ் விளக்கெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஐம்பொன், அதனால தான் ரேப் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஓப்பனில் இருந்தால் கருத்துரும். நம்மளோட வேண்டுதல் என்னமோ அதை எழுதிட்டு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மந்திர எழுத்துக்கள் இருக்கும். அதில் பிளாங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, பிளாங்கா. அந்த இடத்துல வந்து நம்ம வேண்டுதலை இதில் எழுதிட்டு இந்த பொருளை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம சுற்றணும் கிளாக் வைஸ். இப்படி கிளாக் வைஸ் நம்ம வேண்டுதல் உடனுக்குடனே நடக்க ஆரம்பிச்சு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பாருங்க ஆந்தையில் இந்த மாதிரி இதில் வந்து அவங்களுக்கு பிஸ்கெட்டு இல்லை ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சோம்னா அவங்க எடுத்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கண்ணை பார்ப்பாங்க, மறதி வராது. கடவுளோட அபய அஸ்தம் சொல்லுவாங்க, கடவுளுக்கான இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண் திஷ்டி வராமல் இருக்கிறது கண் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்கு. சுவாமியோட படி பாருங்க, சின்னது, பெருசு, பெருசு, இந்த மாதிரி படிகள் இருக்கு. சங்கு பார்த்தீங்கன்னா பிராஸ்லேயே சங்கு, ஓம் இதெல்லாம் பதிச்ச மாதிரி சங்கு இருக்கு. இதே சங்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரல் டர்காய்ஸ் வச்சு டாட்டாய்ஸ் மேலே பிராஸ், இதெல்லாம் விழுந்தாலும் உடையாது. ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து பஞ்ச பாத்திரம் அப்படின்னு நம்ம ஒன்று பார்ப்போம். நீங்கள் கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு பூஜை பண்ணிட்டு இதில் வந்து இந்த இது பண்ணுவாங்க, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம கிட்ட இருக்கும். ஸோ மேருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த எல்லாமே நம்ம கிட்ட வந்து அவைலபிள் உண்டு. இந்த ஜென்ரலாக நம்ம வீட்டில் வச்சோம்னா வாஸ்து குறைபாடு உள்பட சரியாகும். ஜேஷ்டா தேவின்றவ வெற்றி திருமணம், அவளுக்குரிய எந்திரம் பதிச்ச பிளேட் இருக்கு. இல்லை ஜஸ்ட் விளக்கு வச்சு ஏற்றணும்னா உண்மை என்னன்றது வெளியில கொண்டு வந்துருவா இந்த அம்பாள். ஏன்னா புகை சொல்ற தும்கர காளி தேவின்னு சொல்லுவாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பாரபட்சமே பார்க்க, கழுத மேலதான் அம்பாள் இருப்பா. நெல்லை பரப்பிட்டு, அரிசிக்கு முன்னாடி வர நெல்லை பரப்பிட்டு மேல விளக்கு வச்சு ஏற்றினா போதும், யாரு நமக்கு அநீதி இழுக்கிறாங்களோ அவங்க வாயினாலே வெளியில வந்துடும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிங் பவுல், ஹாப்பி பவுல் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஒவ்வொரு சவுண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதாவது கடவுள் வந்து ஒளி, வெளிச்சம், சத்தம், இதை தான் நம்ம பண்ணுறது. ஓம் அப்படின்ற சத்தம் வரும். இப்படி கிளாக் வைஸ் சுத்தினா பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்ம உடம்புல ஏறும். இப்போ நீங்க 9 டைம்ஸ் இப்படி சுத்தினீங்கன்னா 9 டைம்ஸ் ரிவர்ஸ்ல சுத்தணும், நம்ம உடம்புல இருக்க நெகட்டிவ் எடுக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட். நீங்க தொட்டு பாருங்களேன், இதுல வைப்ரேஷன் இருக்கும் பாருங்க. இப்போ தண்ணி உள்ள இருந்துன்னா கொப்பளிக்கும், அந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கும். இது வந்து ஹேண்ட்மேட், கையிலேயே பண்றது, ரொம்ப வீரியமா இருக்கும். எப்பவுமே ஹேண்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா வீரியமா இருக்கும். நைட்டு தூங்க போகும்பொழுது ஆமா அது பார்த்தாலே தெரியுது, ஆனா கேமரால தெரியுதா இல்லையா தெரியல, அந்த வைப்ரேஷன் இருந்துட்டே சுத்தத்துக்கு எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த சத்தம் மட்டும் காதல விழுந்தா போதும். நம்ம வந்து தூங்கும் பொழுது பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பெல்லு, சாமி கும்பிடுற இடத்துல இந்த மாதிரி பெல் வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். சவுண்ட் இருந்துட்டே இருக்கு கொஞ்ச நேரம் வரைக்கும். ஆமா, அந்த சவுண்ட் இருந்துட்டே இருக்கும். இந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பிராஸ் இதுதான் மெயினா யூஸ் பண்ணாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த இரும்பு சம்பந்தப்பட்டது வந்துருச்சு. அந்த காலத்துல ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. ஸோ இப்போ நம்ம சுவாமிக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வரவேற்பு அறையிலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்களை இப்போ அரிசியில் நிப்பாட்டி இல்லை கலசை நிப்பாட்டலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மகிட்ட அவைலபிள் உண்டு. இப்போ சாம்பிராணி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது தொங்க விடுற டைப் இது. ஸோ இதில் வந்து ஒரு சாம்பிராணி போட்டு தொங்க விட்டுணும், இதுலேருந்து அழகாக போகும், நமக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது. நான் சொன்னேன் இல்லைங்களா வஜ்ராயுத பெல், இது பாருங்க. ஸோ ரொம்ப வீரியமாக இருக்கும் இந்த வஜ்ராயுதம்லாம். சின்ன கிஃப்ட் ஐட்டம்னா இது பாருங்க, பிள்ளையார் கண்ணில் இருக்காரு பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையார் கண்ணா அந்த காலத்துல விளையாண்டு இருக்காரு கையில. ஐம்பொன் விக்கிரகம் நான் உங்களுக்கு பிராஸ் காட்டினேன் இல்லைங்களா, இது ஐம்பொன். காப்பர்ல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள். அதுல ரொம்ப குட்டினது பாருங்க, எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. இந்த வேலைப்பாடுகள் மட்டும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. ஸோ நான் அங்கே ஒரு வராகி காட்டினேன் இல்லைங்களா, அந்த வராகிக்கும் இப்போ நான் இங்கே இருக்கிற வராகிக்கும் வித்தியாசம் பாருங்க. குபேரன் தான் இங்கே நம்ம கடையில் நல்லா வேகமாக ஓடும். ஸோ ரொம்ப க்யூட்டாக பப்ளியாக இருப்பார். இப்போ நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம், இந்த தரக்கோட்டை ஐட்டம் வந்து மண்ணுல பண்ணுறது, இதுவும் ஐஸ்வர்யம் தான். ஆண் பெண் வீட்டு என்ட்ரன்ஸ்ல மாட்டலாம். பிராஸ்லேயே ஸ்டாண்ட் நம்ம கிட்ட சின்னது பெருசு, ஸ்கொயர்ல சின்னது பெருசு இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கு. இப்போ நம்ம சாமி வைக்கணும்னா இதில் அழகாக வச்சுக்கலாம். கேன்வாஷ் பெயிண்டிங் இருக்கு, தாஞ்சூர் பெயிண்டிங் இருக்கு, ஆர்டினரி வேணாலும் ஆர்டினரி இருக்கு. ஸோ எல்லா விதத்துலையுமே நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு. வெள்ளியில வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். வீட்டில் வெள்ளி வச்சு பூஜை பண்றதுக்கு நமக்கு போட்டோ ஃப்ரேம்ஸ்ல இருந்து விக்கிரகங்கள்ல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஊர்பட்ட பிரச்சனை இருக்குங்க, இந்த இவ்வளோ பொருள் இருக்கு, அதில் எதனா ஒரு பொருளாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற பொருள் தான் இது. சகல எந்திரம், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு. இந்த எந்திரத்தை மட்டும் மாட்டினா போதும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். 12க்கு 12, ஏன்னா இதுல சின்னதாக்க முடியாது இல்லைங்களா. உங்களுக்கு எல்லா விதமான எந்திரத்தையும் இதுலயே கொண்டு வந்துருக்கீங்க. ஃபிக்ஸ் பண்ணதுனால இது அந்த சைஸ்ல தான் வரும். கையில எழுதுனது 48 நாள் விரதம் இருந்து வாயில துணி கட்டி தான் எழுதுவாங்க. ஸோ இதோட தன்மை இந்த இருக்கும். அதே மாதிரி இதுவும் கையில எழுதின எந்திரம் தான், குபேர லட்சுமின்னு சொல்லுவாங்க. இந்த எந்திரம் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஷீட்ல வந்து வெள்ளி ஏத்திடுவாங்க. இதுல இருந்து குபேர லட்சுமி இருக்கு, சிதம்பர லட்சுமி. கடையில வச்சா கஸ்டமர் வருவாங்க, வீட்டுல வச்சு சொந்தக்காரங்களா வருவாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ எதிரியை டிஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கு எல்லாரும் வாராகி அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா, தசமகா வித்தியில ஒரு அம்பாள் தான் பகலாமுகி. எதிரியோட நாக்க புடிச்சிருவா, பேசவே மாட்டாங்க, ஸ்தம்பனம் பண்ணிருவா. இது வந்து கட்டு எந்திரம். ஸோ ரொம்ப வளர்ச்சியும் கூட. பிரமிட்ல அம்பாலோட இது இருக்கிற மாதிரி இருக்குங்களா, ஆனா பேக் சைட்ல தான் எந்திரம் வரும். எதிரியை வந்து தோக்கடிச்சு நம்ம முன்னுக்கு வரதுக்கு இந்த அம்பாள் வந்து பயனுள்ளதா இருப்பா. இது வந்து சர்வ கட்டு எந்திரம். இப்போ நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய நிறைய கஷ்டத்துக்கு காரணம் ராகு கேது மாந்தி, அந்த 3 பேருக்குரிய ஸ்டோன் இருக்கும், 3 பேருக்குரிய எந்திரம் இருக்கும் கட்டு பண்ணது. ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, குழந்தை பேர் தள்ளி போகுது, திருமணம் தள்ளி போகுது, வீடு கட்ட முடியல, செய்வினை தீவினையில ஆளாயிட்டாங்க, மன சஞ்சலங்கள் வேதனைகள் வாழ்க்கையில அதிகமா இருக்குன்னா இந்த பூஜையை பண்ணி இதை கொண்டு போய் கடவுளை போட்டுரும். 48 நாள் இது ப்ரொசீஜர். நேர்ல வந்தாங்கன்னா நாங்க சொல்லலாம், நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடம் வந்து கஷ்டத்துக்கான முற்றுப்புள்ளி, வளர்ச்சிக்கான பாதை. இதுக்கு 100% கண் கூட பார்க்கலாம். நான் ஃபெயிலியரே இல்லாம இருக்கு. இங்க வந்தா இத வந்து எப்படி வெச்சு வழிபாடு செய்யணும், இது எனக்கு இதாங்க கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பொருளோ அதெல்லாம் காட்டுவோம். அவங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். கம்பல்ஷனே கிடையாது, இதுதான் வாங்கி ஆகணும் இங்க சொல்லவே மாட்டாங்க. சோ இது வந்து அஷ்டநாகம் 8 நாகமும் இருக்கிற மாதிரி பாருங்க. இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும், எல்லாத்துக்குமே கட்டு போட்டுருப்பாங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வரதுக்கு காரணமும் கிரகம் தான், நம்ம கஷ்டப்படுறதுக்கும் காரணம் கிரகம் தான் சொன்னேன் இல்லைங்களா. அந்த கிரகங்களோட யந்திரம் இங்க இருக்கும், ஆனா அதை வந்து கட்டு போட்டுருப்பாங்க. எல்லாமே மந்திரத்தினால கட்டு போட்டு வச்சிருக்கிறதுனால வீரியம் ஜாஸ்தி. ஒரிஜினல் குபேரன் இப்படிதான் இருப்பாரு. அவங்க கிட்ட காட்டின பப்ளி அப்படி இருக்க மாட்டாரு, இப்படிதான் இருப்பாரு. சோ கையில கீறி வச்சிருப்பாரு, கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும். அவரோட சிம்மாசன அலங்காரமா ஒவ்வொரு நவகிரகத்தையும் வச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம அவரை வழிபாடு பண்ணணும். சூரிய எந்திரம், சனீஸ்வர பகவானுக்கு எந்திரம், சனீஸ்வர பகவான் பிரச்சனை தான் சனீஸ்வர பகவான் எந்திரம். இது வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்களை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாதகமாக்கி வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்குற பிரமிட் எந்திரம். சோ வெளியில இதுதான் தெரியும், உள்ளதான் எந்திரம் இருக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கந்திஷ்டிக்கு வந்து 9 கிரகத்துக்கு அந்த கந்திஷ்டி வந்து இந்த நாகத்தினால பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக அந்த எந்திரம். அதே போல பாத்தீங்கன்னா பசங்க படிக்கிறதுக்கு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வச்சா மட்டும் போதும், பசங்க வந்து படிப்பாங்க. இதுக்கு பேர் வந்து எஜுகேஷன் டவர் அப்படின்னு பேரு. இந்த பொருளுக்கு பேர் வந்து எஜுகேஷன் டவர்னு பேரு. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, வாஸ்து பிரச்சனைக்கு 2 பொருள் தான் நான் கொடுப்பேங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இதான் வாஸ்து பிளேட், 1.5 கிலோ வெயிட் வரும். நடுவுல வந்து வாஸ்து பகவான், சுத்தி அஷ்டத்துக்கு பாலர். இந்த வாஸ்து பிளேட்டும் அந்த காளி பாதை மட்டும் ஒருத்தவங்க வச்சுட்டாங்கன்னா எப்பேற்பட்ட வாஸ்துலையும் சரி பண்ணிடலாம். அந்த நவகிரகம் வந்து இதுவா இருக்கு அப்படின்னா அத்தி மரம், நான் சொன்னேன் இல்லைங்களா, அத்தி மரத்துல கஸ்டமைஸ் பண்ணி அந்த அத்தி மரத்துல அந்த நவ பிரமிடு வச்சு கொடுக்குறோம். இது ஜஸ்ட் மாட்டினா மட்டும் போதும். இது பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக்ல வந்து நவ பிரமிடு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கக்கூடியது. ஜஸ்ட் மாட்டினாலே போதும், நல்ல டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இதுதான் ஒரிஜினல் குபேரப்பான அவர் கையில இருக்கக்கூடியது. இதுக்குள்ள ஐஸ்வர்யமான பொருட்களை போட்டிருக்கோம். குபேரனோட அந்த வெள்ளி எந்திரம் இருக்கும். இதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்துருவோம். காப்பர், எல்லாமே காப்பர், காப்பர் பிராஸ். அதாவது அந்த காலத்துல முன்னோர்கள் பயன்படுத்தின எல்லா விஷயத்தையும் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி நம்ம கொண்டு
கொண்டு வரும், அவ்வளவுதான். சாப்பிடுற உணவு தான் மருந்து. அதுக்கான பிளேட் இது தன்வந்திரி எந்திரம் பதிச்ச பிளேட். சூடா சாப்பாடு போட்டு ஒரு துளி நெய் விட்டு அது பேர் சுத்த அன்னம். அதை ஷேர் பண்ணி சாப்பிடலாம் சார். நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் சார்னா இதுல சாப்பாடு மொத்தமா போட்டுட்டு சுத்த அன்னம் பண்ணிட்டு இதுல இருந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம். நான்வெஜ் வெஜ்ஜோ எது வேணா சாப்பிட்டுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா வெள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் காமதேனு எல்லாமே இருக்கும் நம்ம கிட்ட. எல்லாமே சின்னது பெருசு எல்லாமே இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அத்திமர பீடத்துல ஸ்ரீயந்திரம் பாருங்க, டாடாய்ஸ்ல இந்த மாதிரி அத்திமர பீடத்துல அரசமனையில எல்லாத்துலயுமே நாங்க பண்ணியிருக்கோம். சின்னது பெருசு எல்லாமே. ஸோ எல்லாமே முறையா பூஜை பண்ணது வலம்புரி சங்கு. இதுதான் வலம்புரி சங்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா டைகரை, அதாவது வலது பக்கம் பிடிச்ச வலம்புரி. டைகரைன்றது ஒரு ஸ்டோன். இது வந்து வளர்ச்சி கொடுக்கிறது. வலம்புரி சங்கே வளர்ச்சி கொடுக்கும். அதுல டைகரை சங்கு வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இது வந்து தொப்புள் கொடி சங்கு, குழந்தை பாக்கியத்துக்காக கொடுக்குற ஒரு பொருள். ஸோ தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிறது தொப்புள் கொடி உறவு தான். குழந்தை பிறந்து வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு போயிட்டு கடல்ல போட்டுருணும். இது வந்து ப்ளோயிங் சங்கு, ஊதுற சங்கு. ஸோ சங்குநாதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீரியமா இருக்கும் அதுக்கு ஊதுறதுக்கு. இது வந்து அர்த்தநாரீஸ்வர சங்கு, ரைட் லெஃப்ட் ரெண்டுமே பண்ணிக்கலாம். அர்த்தநாரீஸ்வர சங்கு. வலம்புரி சங்க வந்து நாங்க கட் பண்ண கொடுத்துட்டு அதுல வளையல் பண்றோங்கன்ட்டு இந்த சங்கு இருக்குன்னு சொன்னோம்னா இதோட ஃப்ரண்ட் ஆஃப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட் ஆஃப் தான் மோதிரம், சங்கு மோதிரம். வீட்டுல வந்து பணம் புழங்குற இடத்துல வச்சாலே போதும். இது வந்து பாத்தீங்கன்னா அன்ஷேப்டா இருக்கும். பூஜையில வைக்கிறதுக்காக இந்த சங்கு மோதிரம். அதாவது சில பேர் வீட்டுல வைக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா இந்த மாதிரி மோதிரமா கூட வச்சுக்கலாம். எல்லா ராசிக்கு உரியவங்களுக்கான தாயத்து. எனக்கு இந்த ராசி நட்சத்திரங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த ராசி நட்சத்திரத்துக்குரிய தாயத்து நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே பியூர் வெள்ளி மேம். அந்த கேத்த மாதிரியே பண்ணிருப்போம். ரொம்ப வீரியமா இருக்கும். ஒரிஜினல்ஸ் படிக்க நம்ம கிட்ட இருக்குது. இப்போ கிராம் ரேட் தான். ஸோ உங்களுக்கு மேருல இருந்து லிங்கத்துல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. பியூர் ஒரிஜினல்ஸ் படிக்கும். வந்து ஹீலிங் ரேக்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், டூல் இது. இதை கையில வச்சிருந்தாலே அந்த வஜ்ராயுதத்துக்கு சமமானது. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அவங்களை கிளென்ஸ் பண்ண முடியும், அவங்களோட வியாதிகளை குணப்படுத்த முடியும். வீட்டில் இருக்கிறவங்க வியாதி குணப்படுத்தணும்னா இதை கையில வச்சு நமக்குரிய தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லி அவங்க மேல தடவிட்டாலே சரி பண்ணி கொடுத்துரும். இயற்கையான ஒரிஜினல் ஸ்டோன் வச்சு பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப வீரியம் ஜாஸ்தி. நான் உங்களுக்கு ஒரு குபேர பானை காட்டினேன் இல்லைங்களா, அந்த குபேர பானையில இந்த இயந்திரம் தான் போட்டுருக்கோம். இது தனியா வேணாலும் நம்ம கிட்ட அவைலபிள். இது ஸ்ரீ இயந்திரம் வெளியில. இந்த செய்வினையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆணி பாருங்க, முழுக்க முழுக்க மந்திர எழுத்துக்கள் இருக்கும் எல்லாத்துலயுமே. இதை வந்து செவுத்துல அடிச்சிட்டோம்னா அந்த வீட்டுல வந்து நெகட்டிவிட்டி இருந்தா சரியாயிடும். இப்போ ஜென்ரலா ஒரு பூஜை பண்றாங்கன்னா 4 கார்னர்ல இதை இது பண்ணிட்டு இதுல வந்து இந்த லைன் மாதிரி கொடுப்பாங்க. அப்ப அது கட்டு போடுறது. இந்த மாதிரி இந்த வீட்டுல 4 கார்னர் இது அடிச்சிட்டாங்கன்னா அந்த தீவினை அந்த வீட்டுல அண்டவே அண்டாது. அந்த மாதிரி ஆணிகள் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டோன் பின் நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு. வெள்ளி ரேப் பண்ண பின், வெள்ளியை வந்து இதுவா ஷீட்டா இதுவா மாதிரி ரேப் பண்ண பின் கிஃப்டா கொடுக்கறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ராசிங்க, எனக்கு இந்த நட்சத்திரங்க, அதுக்கு இந்த ஸ்டோன் வேணும்னா எல்லா ஸ்டோனும் வித் சர்டிஃபிகேட்டோட வரும். நீங்க எது வேணும்னாலும் கிராம் ரேட்ல எடுத்துக்கலாம். இந்த ஸ்டோன் தான் வேணும், அந்த ஸ்டோன் தான் வேணும், எல்லா ஸ்டோனுமே நம்ம கிட்ட இருக்கு. சிவபெருமானுக்கு நர்மதலிங்கம், கோடி லிங்கம் ஒரு ஸ்படிக லிங்கத்துக்கு சமம், 1000 ஸ்படிக லிங்கம் ஒரு நர்மத லிங்கத்துக்கு சமம். 9 கிரகத்துக்குரிய 9 கலர்ல லிங்கம், 9 ஸ்டோன்ல லிங்கம் வந்துடும். நமக்கு ராகு கேது மாந்தி தோஷங்கள் இருந்தா அந்த பாம்புனால நம்ம கஷ்டப்படுறோம்னா அதை டீஆக்டிவ் பண்ணக்கூடிய பாம்பு. இடது கை மோதிர வரல இது மாதிரி போட்டுட்டாங்கன்னா அந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட இது வந்து டீஆக்டிவ் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்கி ரிங் சொல்லுவாங்க. ஆந்த மோதிரம் பாருங்க, அந்த ஆந்த வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். இத பாத்துட்டு இருந்தாலே இந்த கண்ணை பார்த்தா ஆமா மறதி வராது. இது வந்து ஆம மோதிரம். சிவலிங்க டாலர்லாம் நம்ம கிட்ட இருக்கு. செயினுக்கு போட்டுக்கலாமா? ஆமா, செயினுக்கு போட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா சிட்ரின் பியூர்லி மணியாரு சங்கு டாலர் பாருங்க, வலம்புரி சங்குல பண்ண டாலர். இந்த வலம்புரி சங்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வைக்கிறதுக்கு சின்னதா வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த சின்ன டாலர் இது வந்து வச்சிருக்கோம். வெள்ளியில கட்டுனது. எப்படி வீட்ல வைக்கிற மாதிரியா இல்ல செயினுக்கு? இது வந்து வீட்ல வைக்கிறது. இதுதான் டாலர். டாலர் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கும். இது வைக்கிறதுக்கு இதெல்லாமே ஒவ்வொரு பிரச்சனைக்கு நம்ம கைக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கர்கள். அதாவது நான் கடவுளை கூட கல்லுல தான் செதுக்குறாங்க. கொடுத்தா கடவுள் சொல்லுவோம், இல்லைன்னா கல்லுன்னு திட்டிடுறோம். அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அதிர்ஷ்ட கற்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கும். ஸோ இறை விக்கிரகங்கள் பதிச்ச மோதிரங்கள், வெள்ளியில சிங்கம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம கிட்ட இருக்கும். ஸோ இப்போ எஜுகேஷன் அப்படின்னும் பொழுது பசங்க படிக்கிறது பாருங்க, கிளாஸ் நீல சரஸ்வதி எந்திரம் பதிச்ச கிளாஸ் நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு. நீல சரஸ்வதி எந்திரம் வலது மூலை இடது மூலை 2 பக்கத்துக்கு 2 இது இருக்கும், எந்திரம் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பால்ல தேன் கலந்து இதுக்கு மந்திரமும் கொடுத்துரும். குரு வழி மந்திரம், தாரவாத்து கொடுத்த மந்திரத்தை கொடுக்குறோம். ஸோ வாக்தேவி மந்திரத்தையும் நீல சரஸ்வதி மந்திரத்தையும் கொடுக்குறோம். 100% கேரண்டிடா எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கந்திஷ்டி போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணு இது வந்து பெருசா வேணும்னா பெருசா இருக்கு, சின்னதா வேணும்னா சின்னது நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு. ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும். ஈவலையின் பேரு. ஸ்டோன்ஸ் வந்து ரஃப் ஸ்டோன்ஸ், அதாவது பாறை படிமனோட இருக்கிற ரஃப் ஸ்டோன்ஸ். இது வந்து சிட்ரின்னு பேரு. இந்த ஸ்டோனை வந்து எடுத்து இந்த மாதிரி இது பண்ணா இப்படி வரும். இதை வந்து அப்படியே வைக்கலாம். ஆமா, அப்படியே வைக்கலாம். பெருமாள் வந்து சாலகிராம வடிவத்துல நம்ம பார்ப்போம். இது சின்னது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஆண் சாலகிராமம், லிங்க வடிவம். இது பெண் சாலகிராமம். பெண் சாலகிராமத்துல இது மாதிரிலாம் வரும். இது கிருஷ்ண சாலகிராமம். கிருஷ்ணனோட முகம் வருதுனால இது பேர் கிருஷ்ண சாலகிராமம். சோ எல்லா விதமான பொருட்களுமே A to Z சிஸ்டி ஒலியில கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் மேம். சின்னதுல இருந்து பெருசு வரையும் இருக்கு. இது வந்து ஜேடுன்னு சொல்லுவாங்க, கிரீன் ஜேடு. உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளிக்க தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். டைகரை தனவசியம் ஜனவசியம் கண்டிஷ்டி வராது. இதுல வந்து இதுவா இருக்கும்.
ஸோ இதில் மாதிரி விநாயகரில் எல்லா விதமான விநாயகரும் எல்லா ஸ்டோன்லையும் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். சிருஷ்டி ஒளியில் ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக ருத்ராட்சம் வந்து 1800, மீதி எல்லா ருத்ராட்சமே 300 ரூபா தான். 10 முகம் எடுக்கிறாங்கனாலும் 300 ரூபா தான் அதோட பிரைஸ். எல்லா முகம் பிராஸ்லைட்டும் இருக்கு, ஆரோக்கியத்தை தரக்கூடிய ருத்ராட்சம் இருக்கு, பிசினஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ருத்ராட்சம் இருக்கு, நவரத்னம் வேணும்னா சின்னது வேணாலும் சின்னது இருக்கு, பெருசு வேணாலும் பெருசு இருக்கு. அதே மாதிரி பஞ்சலோகம், நவரத்னம் எல்லாமே பியூர் ஒரிஜினலே நம்ம கிட்ட இருக்கு. அந்த அன்பு வந்து என்னன்னைக்கும் மாறாம இருக்கிறதுக்கு இதுக்கு பேர் வந்து லவர் சங்கன்னு பேரு. வாழும்போது ஒற்றுமையா வாழும், இறந்ததுக்கு அப்புறமா அது ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இறந்துரும். சோ இது வீட்டுல இருந்தாலே கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க. இந்த லவ் உண்மையாலே பண்ணாங்கன்னா அவங்க உண்மையா சேருவாங்க. இதுலயும் வலம்புரி இடம்புரி ஜெம் ஸ்டோன்ஸ்ல நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம எல்லாமே சர்டிஃபைடோட இருக்கும், உங்களுக்கு நம்பிக்கையோட வாங்கலாம். தேவதார் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்ச மாலைகள் இருக்கு, கருங்காலி மாலைகள் இருக்கு, எல்லாமே மாலையும் இருக்கு. அது கூட அதுலயே வந்து பிரேஸ்லெட். ஆமா, எல்லாத்தோட பாறை படிமனும் இல்ல அவைலபிள் உண்டு. ஸோ ரஃப் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த மாதிரி இருக்கு. காப்புகளும் நம்ம கிட்ட இருக்கு, காப்பர் பிராஸ் இந்த மாதிரி இருக்கு. திருஷ்டி தோஷத்தை எடுக்கிறதுக்கு ஈவலைன்னு சொல்லுவாங்க, டாலர். ஈவலைல நிறைய டாலர்ஸ் இருக்கும். ஈவலைல டாலர் பாருங்க, ஸ்டோன் அப்படியே இருக்கும் பாருங்க. பியூர் ஒரிஜினல் பஞ்சலோகம், தூய்மையான பஞ்சலோகம், ஒரிஜினல் நவராத்திரம். சின்னதா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட ஒரிஜினலாவே இருக்கும். இது வந்து ரதபந்தன எந்திரம். இன்சூரன்ஸ் பேப்பர் ஆர்சி புக்ல வச்சுட்டா மட்டும் போதும். ஸோ நம்மளால மற்றவங்களுக்கும் மற்றவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உள்ள ஒரு வண்டியா மாறும். ஸ்படிகத்துல வந்து இது வந்து ஒயிட் மெட்டல் மேம், இது ஸ்படிகலிங்கம். ஸோ யூனிக்கா இருக்கும், இந்த கலெக்ஷன்ஸே யூனிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இது வந்து ஸ்டோன் ட்ரீன் பேரு. கல்லாலான மரத்துக்கு பேரு கற்பக விருட்சம் பேரு. கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியதான் கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் மரத்தை கண்ணால பார்க்க முடியாது. எப்படி காமதேனு அப்படின்னு சொல்றாங்களோ அந்த பசுவை வந்து பார்க்க முடியாது. அதுக்கு பதில் நம்ம பசு பூஜை பண்றோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த கல்லாலான மரம் வந்து நிறைய ஸ்டோன்ஸ். இது வந்து சிட்ரின், இது வந்து பாத்தீங்கன்னா அமர்திஸ்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன்ஸை வச்சு இது பண்ணிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் குவார்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டோன்ஸுக்கும் ஒரு தன்மை. இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த சக்கரங்களுக்கு ஒவ்வொரு கலர்ஸ் வரும், அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டோன் வந்து என்ன வரம் கேட்குறோமோ அந்த வரத்தை கொடுக்கும். இதுலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். அழுக்கப்படியாமல் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். 3D இயந்திரம், எதிரியை ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய பகலாமுகி இயந்திரம். இது வந்து ஏஞ்சல் டவர் சொல்லுவாங்க. பென்சில் டவர், பென்சில் மாதிரி இருக்கும். இது ஏஞ்சல்னா எக்ஸ்ட்ரீம். இது வந்து இதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம சொல்ற மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தை அப்படியே பாதுகாத்து தரும். ஸ்படிகம் வந்து இது வந்து டைமண்ட் கட்டிங் பீஸ் சொல்லுவாங்க. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தூரத்துல இருந்து பார்த்தா வைரம் மாதிரியே இருக்கும். ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி படிக்கும். தண்ணியில போட்டோம்னா அப்படியே கிறிஸ்டல் கிளியரா அந்த த்ரெட் மட்டும் தான் தெரியும். சங்கு வந்து பாத்தீங்கன்னா தோல் உரிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கூட நம்ம கிட்ட இருக்கு. நல்லா வெயிட்டா இருக்கும், நல்லாவே இருக்கும். சோழி மாலைங்க. இப்போ சாமிக்கு வந்து நம்ம எத்தனையோ மாலைகள் பூக்கள் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் இந்த சோழி மாலை மட்டும் போடுறோம். இது ராஜ சோழின்னு சொல்லுவாங்க. இந்த சோழி மாலை மட்டும் தெய்வத்துக்கு போட்டோம்னா அவ்வளோ விசேஷமா இருக்கும். அக்ஷய பாத்திரம் அங்க ஒண்ணு காட்டினேன் இல்லைங்களா, அதே அக்ஷய பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தோம்னா பைசா சேர்த்தோம்னா கண்டிப்பா செய்யறோம், நகை செய்யறோம் பண்ணலாம். அது வந்து இங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துருவாங்க, அது என்னென்ன பொருள் போடணும்ன்றதையும் சொல்லிடுவாங்க. ஆமா, ஸ்ரீசக்கர யந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பொன்ல. அதே பாத்தீங்கன்னா இது ரசமணின்னு சொல்லுவாங்க. கோல்டு பட்டுனா கோல்டை சாப்பிட்டுடும். தம்பன ரசமணின்னு சொல்லுவாங்க. இது உயிர் சக்தி வந்து நீண்ட நாள் வச்சிருக்கும், அந்த மாதிரி தன்மை உடையது. ஸோ லிங்கத்துல சின்ன லிங்கம் தான் எனக்கு வேணுங்கன்னா சின்ன லிங்கமும் அவைலபிள், கியூட்டா இருக்கும். இது மரகதம், ஸ்படிக விளக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்ரின் விளக்கு, சிட்ரின் ஸ்டோன் காட்டின பார்த்தீங்களா, அந்த சிட்ரின் ஸ்டோன் விளக்கு. இந்த மாதிரி இந்த இதுலலாம் நம்ம ஏற்றும் பொழுது இறைவன் ஒளி சுரப்பம் தான் 700 ரூபாய் தான் வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஏற்றினாலே போதும், அவ்வளோ மாற்றத்தை பார்க்கலாம். இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா பைரேட், பியூர்லி மணி அட்ராக்ஷன் ஸ்டோன். இதுதான் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்த்து தரும். ட்ரிங்கிங் ஹேபிட், ஸ்மோக்கிங் ஹேபிட், கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்காங்கன்னா அதுலேருந்து விடுபட்டு வெளியே வரது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமர்திஸ்ட். இது இருக்கிற இடத்துல இதோட வைப்ரேஷன் வந்து இந்த நெகட்டிவிட்டி உள்ள பீப்புளை வந்து கிட்ட சேர்க்காது. இதுதான் டவர். ஸோ ஒரு ரிசீவர் மாதிரி நமக்கு ரிசீவ் பண்ணி கொடுக்கும். நான் நவகிரகத்தில் லிங்கம் காட்டினீங்களா, நவகிரகத்தில் மேரு, அந்த ஸ்டோன்லேயே மேரு. இதை வச்சு பூஜை பண்ணும்போது நவகிரகத்தோட பரிபூர்ண ஆசை கிடைக்கும். ஸோ நான் ஈவலை காட்டினது சின்னது பாருங்க. இந்த மாதிரி நான் ஒன்றும் எடுத்துக்கிட்டே இருக்கேன், அது பாட்டு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இங்கே இருந்து உண்டு. சின்னது வேணா சின்னதாக இருக்காங்க பாருங்க, கண்ணு மாதிரியே இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஜஸ்ட் இது வந்து கிளாஸ்ல போட்டு வீட்டில் வச்சாலே போதும், எப்பேற்பட்ட திஷ்டி தோஷத்தை இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒரு நாள் பத்தாது. ஆமா, இங்க வந்து விசிட் பண்றதுக்கு ஒரு நாள் பத்தாது. ஸோ உங்க பிரச்சனை என்னன்றதை நீங்க கிறிஸ்பியா சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற பொருளை நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தருவாங்க. தரவங்களுக்கு அந்த நம்பரை பார்த்துட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கனாலும். ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு திறக்கிறோம், நைட் 8:30 மணி வரை இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் லீவ் விடுறோம், மற்ற நாட்களில் ஒர்க்கிங் தான்.
அதே போல எந்த மாதிரி பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு வந்து இருக்கும். ஆன்மீக பொருட்கள் வந்து நிறைய இருக்கு. நமக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து இந்த கடையில கொட்டி கிடக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இந்த கடையில வந்து அந்த பொருளால உங்களுக்கு எந்தெந்த நன்மைகள் நடக்கும்னு உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருவாங்க. அதுக்குன்னே வந்து இவங்க வந்து கிளியரா சொல்றதுக்குன்னே எல்லாருமே இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனைனாலும் இவங்களை வந்து அணுகலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, நிறைய கஷ்டங்கள் இருக்கு, அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் எப்படி வந்து அந்த சால்வ் எப்படி பண்றதுன்னு கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் வந்து இங்க வந்து எல்லா பொருளுமே இருக்கு. அதுவும் தவிர இங்க வந்து புவனேஸ்வரி அம்மாவே இருக்காங்க. எந்த பொருள் நீங்க எடுத்தீங்கன்னாலும் அவங்க பாதத்துல வச்சு பூஜை பண்ணி தான் அதை கொடுக்குறாங்க. அந்த நம்ம பூஜைக்கு வீட்டுக்கு தேவையான பூஜை பொருள் கூட அத்தனை பொருளுமே இங்க இருக்கு. அதனால எந்த பொருள் வேணும்னாலும் இங்க வந்து தாராளமா பர்ச்சேஸும் பண்ணலாம். இவங்க ஷாப் வந்து எங்க வருதுன்னு அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஷாப் எப்படி வரலாம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க தாம்பரத்துல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா 18 கிலோமீட்டரும், செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா 13 கிலோமீட்டர், ரெண்டுத்துக்கும் சென்டர்ல தான் இருக்கு. மறைமலை நகர்ல சர்வீஸ் ரோட் மெயின் ரோட்லயே இருக்கு. ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல SBI பேங்க் F7 ஜிம், அந்த இதுதான் எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். ஸோ அந்த இடத்துல தான் பில்டிங் இருக்கு. மறுபடியும் ஷாப் டைமிங் சொல்றேன், காலையில 10 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும். வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் லீவு. ஸோ உங்களுக்கு எதனா ஒரு பொருள் வேணும் அப்படின்னா கொரியர் பண்ணணும்னா ஃபர்ஸ்டே நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு ஷேர் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கணும், எங்ககிட்ட ஒரு ஸ்க்ரீன்ஷாட், உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா 2 to 3 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்புவோம். கொரியர் அனுப்பும்போது அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிப்போம். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் புவனேஸ்வரி அருளால் இந்த இடத்துல முழுமையான தீர்வை நீங்கள் 100% பார்க்கலாம். ஸோ இந்த காணொளி மூலயமா இந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நிறைய வளங்களையும் நலங்களையும் தரத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துல தண்ணி கொடுத்துங்க போய் குடிங்க அப்படின்னு சொன்னாலே அது ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் கஷ்டங்களை போக்குறதுக்கு இந்த சேனல் மூலிமா இன்னைக்கு நம்ம ஷாப்பை காட்டியிருக்காங்க. அதுக்கு இவங்களுக்கு தான் நீங்கள் நன்றிகள் சொல்லணும். இதில் பயனடைஞ்சவங்க கீழே மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ல போய் போடுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருள், 100% நம்பிக்கையோட ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, நிச்சயமா மாற்றத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பொருளெல்லாம் கொடுத்து நிறைய பேரோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கே வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் சாருக்கு. ரொம்ப உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எதனாலனா இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த பதிவு போட்டால் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த கடையை தேடி வந்து ஒவ்வொரு பொருளையும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அதை கேட்டு இந்த பொருளை வாங்கினா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கொடுக்குறீங்களா, அதுக்கு உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணங்களை எங்கள் குருமார்கள் எங்களுக்கு விதைச்சிருக்கனால நாங்கள் தொடர்ந்து அந்த வழியில் தான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக எங்கள் சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.